தங்கராஜ் மதிய தனியா கூட்டிட்டு போறாரு. ரேவதி தூரத்துல இருந்து அவரே பாத்துட்டு இருக்காங்க. காலங்கத்தால இவர் என்னத்த ஆரம்பிக்க போறாருன்னு தெரியலையே. நேத்து நைட்டு தான் அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு. இவருக்கு தேவையில்லாத வேலை. அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. மத்தவங்க பர்சனல் விஷயத்துல இவர் எதுக்கு தேவையில்லாம தலையிடுறாரு? என்னதான் பண்ண போறாரோ? ஏமா மதி, நீங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு தங்கராஜ் கூப்பிடுறாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன் மதி, நேத்து நைட்டு ஏன் இப்படி நடந்துகிட்ட? நீ இப்படி இல்லாம நடந்துக்கிட்ட? ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் கூட அடக்க ஒடக்க சகிப்புத்தன்மைங்கிறதே உனக்கு கிடையாதா? சுரேஷ புடிச்சு அப்படி தள்ளி இருக்க. அவனுக்கு தலையில அடிபட்டு வீங்கி போயிருக்கு. என்னம்மா இதெல்லாம் காட்டு மேலடித்தனமா நடந்திருக்க? நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அவர் பண்ணது மட்டும் சரியா? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவர் என்கிட்ட செய்ய முயன்றா. அதனாலதான் நான் அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் வேணும்னே அவரை தள்ளிவிட்டு காயப்படுத்தணும்னு நினைக்கல. நான் விலகத்தான் பார்த்தேன். அவராதான் போய் விழுந்துட்டாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. ஒரு புருஷன் கிட்ட வந்து பேச வந்தா சாந்தமா உட்கார்ந்து பேசணும், பழகணும். அதை விட்டுட்டு இப்படி புடிச்சு தள்ளி விடுறதே வேலையா வச்சிருக்க. நான் கூட ஆரம்பத்துல நினைச்சேன் சுரேஷ் மேலதான் ஏதோ தப்பு இருக்கும்னு. அவன் பண்றது சரியில்லைன்னு. ஆனா நேத்து நீ பண்ண காரியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஒரு பிடிவாதமான பொண்ணுகிட்ட என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அவன் தன் அன்பை காட்ட வந்தவ, அதுக்கு நீ போய் இப்படி பண்ணுவியா? நீ எதுக்கா இவ்வளவு டீப்பா எங்களோட பர்சனல் விஷயத்த பத்தி பேசுறீங்கன்னு டென்ஷன் ஆகுறாங்க மதி. அது எங்க 2 பேருக்குள்ள நடந்தது. எங்க பெட்ரூம் விஷயம். அதை நாங்களே பேசி சால்வ் பண்ணிப்போம். இதை இப்படி ஓப்பனா எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்றீங்க. உங்களுக்கு எம்பாரசிங்க இல்லையா? இதுல என்னமோ கூச்சப்படுறதுக்கு இருக்கு. அவன் என் மச்சான், அவன் நல்லபடியா வாழணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன்கிட்ட நான் நல்ல வார்த்தை நல்லபடியா சொல்லி ஐடியா கொடுத்து அனுப்பி வச்சேன். அவனும் அதே மாதிரிதான் நடந்திருக்கான். அதுக்கு நீ என்ன பண்ணி இருக்கணும்? பக்குவமா பேசி அவனுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துற வழியை பாத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவனை கொலை பண்ணாத குறைய தள்ளி விட்டு இருக்க. நிறுத்துங்க முதல்ல. இல்ல, நீங்க பேசுறதே எனக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபிளா இல்ல. இப்படி மத்தவங்களோட பர்சனல் விஷயத்த இப்படி வாய் கூசாம உங்களால பேச முடியுது. அவருக்குத்தான் அறிவில்லைன்னா நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சீங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இதுல கூச்சப்பட என்ன இருக்கு? ஒரு பெரியவரா வாழ்க்கையை நல்லபடியா நடத்திட்டு இருக்கிறவனா என் மச்சான் வாழ்க்கையை என் வாழ்க்கை மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புனது தப்பா? ஓஹோ, அப்ப நீங்க பெரிய அவளை எக்ஸ்பெக்டா? நீங்க பெரிய குட் ஹஸ்பண்ட் ஆகவும் பயங்கர வாழ்க்கையில சாதிச்சுட்டாகவும் உங்களுக்கு நினைப்பு இருக்கா? இல்ல நீங்க தான் மத்தவங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்க லைஃப போய் நீங்க பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒண்ணும் பெஸ்ட் ஹஸ்பண்டும் கிடையாது, சூப்பர் மேனும் கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு ரோல் மாடல் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. உங்க பேச்சையில கேட்டுட்டு அவர் எங்கிட்ட நடந்துகிட்டாரு பாத்தீங்களா? அவர் சரியான முட்டாளா இருக்காரு. அவருக்கு என்ன பத்தி சுத்தமா புரிஞ்சுக்காம அப்படி ஒரு வேலையை பண்ண வச்சதுக்கு காரணமே நீங்க தான். எனக்கு இப்பதான் நல்லா தெரிஞ்சு போச்சு. இங்க பாருமதி, நீ பேசுறத பார்த்தா குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கோ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்கோ எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. நீ ஏதோ வேற நினைப்பதான் சுத்திக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஒருவேளை உனக்கு சுரேஷ் இந்த அளவுக்கு வெறுப்பாகுது, அவனு சுத்தமா பிடிக்கலைன்னா வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு வேற ஏதாவது எக்ஸ் லவர் இருந்து நாங்க தான் அவசரப்பட்டு சுரேஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோன்னு எனக்கு தோணுது. இதுல நீங்க நிறுத்துங்க. உங்க வாய் ரொம்பதான் நீளுது. இதுக்கு மேல ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க ஏதோ கூப்பிட்டீங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் நான் வந்தனே தவிர எனக்கு இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்காது. முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி டீசெண்டா பேசணும்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்களுக்கு? டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் லைஃப நான் எப்படி வாழணும், என் ஹஸ்பண்ட் கூட நான் எப்படி நடந்துக்கணும், நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க பேச்ச கேட்டுட்டு அப்புறம் வேணா முட்டாள்தனமா பண்ணலாமே தவிர நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். முதல்ல இப்படி தனியா கூப்பிட்டு பேசுறது நிறுத்துங்க. எங்க அப்பாவையும் இப்படித்தான் தனியா கூப்பிட்டு பேசி அட்வைஸ் பண்ணீங்க. என்னையும் அதே மாதிரி தனியா கூப்பிட்டீங்க. அன்னைக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க, நானும் பெரியவங்கன்னு பொறுமையா அமைதியா போனேன். இதையும் ஒரு பிராக்டிஸா வச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீங்க. நீங்க என்ன எல்லாத்துக்கும் அட்வைசரா? நீங்க முதல்ல உங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களோட மேரேஜ் லைஃப்ல சந்தோஷமா இல்ல. நீங்க முதல்ல ரேவதி அக்காவை சந்தோஷமா வச்சுக்கோங்க, உங்க வைஃப பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை பாடம் எல்லாம் மத்தவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. மதி பயங்கர கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தங்கராஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம அவமானத்துல தனக்கு கொஞ்சம் நிக்கிறாரு. ரேவதி தங்கராஜ் கிட்ட, என்னங்க என்னாச்சு? ஏன் மது இவ்வளவு தூரம் கோபப்பட்டா? ஏன் இப்படி கத்திட்டு போறா? என்ன நடந்துச்சு? அதானே உனக்கு கொண்டாட்டம். நீதான் ஏதோ அவகிட்ட சொல்லியிருக்கா. அவ நேருக்கு நேரம் என்ன பார்த்து கேக்குறா. நீங்களே உங்க மேரேஜ் லைஃப்ல சந்தோஷமா இல்ல, உங்க பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறது இல்ல. முதல்ல நீங்க உங்க பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி நீ கொடுத்த ஏதோ ஒரு காரணம் தான் இருக்கு. நீ அவகிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன? முதல்ல அதை சொல்லு. ஏங்க சத்தியமா நான் எதுவும் சொல்லலைங்க. மதிக்கிட்ட உங்களை பத்தி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க எதுக்காக இப்படி என் மேல கோவப்படுறீங்க? மதி எதுக்கு முதல்ல உங்களை இவ்வளவு தூரம் திட்டினா?
நீங்க என்ன அவகிட்ட கேட்டீங்க? தங்கராஜ் எரிச்சலோட, எனக்கு எப்பதான் யாரதான் மதிச்சு பழக்கம் இருக்கு, நானு சுரேஷ் கூட நீ சந்தோஷமா வாழுமா அப்படின்னு பக்குவமா சொல்ல போனேன். அதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு போறா. இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. ஐயோ, தெரியாதனமா உன் தம்பிக்கு நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என் புத்தியில செருப்பால அடிக்கணும். எப்படிதான் சுரேஷ் இவகிட்ட இருந்து தப்பிக்க போறானோ தெரியல. இதுக்கு மேல அவங்க பாடு. நான் உன் தம்பி விஷயத்த தலையிடவே போறது கிடையாது. இவ்வளவு மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை யாராலதான் அடக்க முடியும்? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிட வேண்டான்னு, அவங்களே பாத்துக்குவாங்கன்னு. கேட்டீங்களா நீங்க என் பேச்ச? அதுக்காக எல்லாம் நான் தலையிடாம இருந்துருவேன் நினைச்சிட ரேவதி. இவளை அடக்கிறது தான் என்னோட அடுத்த டார்கெட்டே. அப்படியெல்லாம் ஒரு பொம்பளைய திமிரா வந்து இந்த வீட்டுக்குள்ள ஆடுறதுக்கு விட்டுற கூடாது. அதுவும் இந்த தங்கராஜ் குடும்பத்துல ஒரு பொம்பளை இப்படி திமிரா இருந்தானா அது எனக்கு தான் அசிங்கம். என் கௌரவத்துக்கு இருக்கு. கூடி சீக்கிரமே இவளை நான் அடக்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பிடுறாரு. ரேவதி மதிக்கிட்டு போய், என்ன மதி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுற? அவர் என்ன சொன்னாருன்னு இவ்வளவு கத்துற? இல்லைங்க நீ, அவர் பேசுறது சுத்தமா சரியில்லை. ரொம்ப டபுள் மீனிங்கா என்கிட்ட கண்டபடி பேசுறாரு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸ் லவர் யாராவது இருக்காங்களா? அதனாலதான் சுரேஷ் கூட உன்னால சேர்ந்து வாழ முடியலையான்னு கேக்குறாரு. நீங்களே சொல்லுங்க. இப்படி இல்லாம ஒருத்தர் கேள்வி கேட்கறது அவர் கேட்டது கரெக்டா? ஐயோ சாரி மதி, அவர் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் இப்படித்தான் மதி, எல்லார்கிட்டயும் கொஞ்சம் டபுள் மீனிங்கா ரொம்ப கேவலமா பேசுவாரு. அவருக்கு வாய் கோசாம எல்லாத்தையுமே அப்படி பேசித்தான் வரும். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காத மதி, என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல ரேவதிகா, ரொம்ப கேவலமான விஷயம் இல்ல இவர் ஓப்பனா வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஏன் உனக்கு சுரேஷ் பிடிக்க மாட்டேது, ஏன் நீ அவங்க கூட சந்தோஷமா வாழ மாட்டேங்கிற அப்படி எல்லாம் கேக்குறாரு. சுரேஷுக்கு இவர் தான் ஐடியா கொடுத்து நேத்திக்கு அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு நினைச்சாலே ரொம்ப சீப்பா இருக்கு தெரியுமா? சுரேஷுக்கும் எனக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது. என்னை பத்தி அவருக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தெரியாது. எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது நேற்று சுரேஷ் வந்து எங்கிட்ட பிஹேவ் பண்ணது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. நான் வேண்டவே வேண்டாங்கிற அந்த ரூமுக்குள்ள என்ன சுத்தி சுத்தி வந்தாரு தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் பயத்திலயும் கோபத்திலயும் அவரை புடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அதுக்கு இவர் வந்து எங்கிட்ட கத்துறாரு. இதெல்லாம் பண்றது சரியானு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். தப்புதான் மதி, கண்டிப்பா தப்புதான். இதையேதான் நான் ஏற்கனவே நேற்று அவர்கிட்ட சொன்னேன். வேண்டாங்க, இதுல எல்லாம் நம்ம தலையிட வேண்டாம். அவங்களுக்குள்ள ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. அதையும் மீறி இந்த மாதிரி அவசரப்பட்டு பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்கன்னு நான் எவ்வளவோ தடுத்தேன். அதையும் மீறி அவர் கேட்காம இப்படி சுரேஷ் தூண்டி விட்டு இப்படி பண்ண வச்சிருக்காரு மதி. அவருக்கு பதிலா நான் உண்மையாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு நீ இதை பெருசு பண்ணாத. இல்லைங்க ரேவதிகா, நான் நாளைக்கே இங்கிருந்து கிளம்புறேன். நல்லதோ கெட்டதோ நான் அங்கேயே போய் அவர் வீட்லயே இருக்கேன். அவர் வீட்டுல எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வராது. அவர் வீட்டுக்கு போனா அவரும் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஏதுன்னு கரெக்டா கேட்டு நடந்துக்குவாரு. ஆனா இங்க வந்ததுல இருந்துதான் அவங்க மாமா தைரியத்துல சுரேஷ் இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு. மதி அதுக்காக எல்லாம் போச்சுக்கிட்டு போகணுமா மதி? ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு நாள் 2 நாள் இரு மதி, தயவு செஞ்சு. இப்ப நீ இவ்வளவு கோபத்தோட கிளம்பி போன என்ன தேவையே இல்லாம அவருக்கும் சங்கடமா இருக்கும், எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மதி. வேண்டாம் மதி, அவரோட புத்தி தெரியலையே தவிர அவரோட என்ன ஒரு பக்கம் நல்லதுக்கு தான் நினைச்சாரு. நீயும் சுரேஷும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சாரு. அது எப்படி பேசுறது எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி கேவலமா பேசிட்டாரு. அவருக்காக நான் கால்ல விழாத குறைய மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு வாட்டி இருந்துட்டு போ மதி, பிளீஸ். சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் இருக்கேன். நான் உங்களை தப்பா நினைச்சுக்கல. என் வாழ்க்கையில எவ்வளவோ நடந்துருச்சு. சரி விடுங்க, இதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல. மலர் ரேவதிக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன ரேவதி, மதியம் என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்லா இருக்காளா? அவ கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாளா? எங்க இங்க ஒரே குழப்பமா நடந்துட்டு இருக்கு. என் புருஷன் கம்முன்னு இருப்பாரா சொல்லுங்க? இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு நேத்து நைட்டே அவங்களுக்கு 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றேன்ட்டு ஏதேதோ பண்ணி ஒரே சொதப்பலாயி மதி பயங்கரமா கோவப்பட்டு சுரேஷ் புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவனுக்கு மண்டையில அடிபட்டு ஒரே கத்தலு கூச்சலு. ஏன் கேக்குறீங்க? எதுக்கு ரேவதி உங்க புருஷனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வீட்டுக்காரர் கம்முன்னு இருக்க மாட்டாரா? அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் இப்ப தேவையா சொல்லு? இல்ல இவர் பண்ணதோ ஒரு விதத்துல எனக்கு சரின்னு தான் படுது. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் கூட க்ளோஸ் ஆகாமே இருக்காங்க. இவங்களுக்குள்ள நடக்க வேண்டியதுனாலதான் ஒருவேளை 2 பேருக்கும் நல்ல செட் ஆயிடுமோ என்னமோ. சுரேஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவருக்கு அக்கறை இருக்கு. சுரேஷ் நல்லா இருக்கணும் தான் நேத்து ரொம்ப நல்லபடியா பேசினாரு. நானும் அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டுட்டு அவர் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கே டவுட் வந்துருச்சு பாருங்களேன். அது சரி, அரேஞ்ச் பண்ணது அவரு தான், அது நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தான் நானும் நினைச்சேன். பார்த்தா அங்க மதி சுரேஷ் புடிச்சு தள்ளி விட்டு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. ஆமா ரேவதி, ஒருவேளை தங்கராஜன்னா அரேஞ்ச் பண்ணது கரெக்டா கூட இருக்கலாம். ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் இதெல்லாம் நடந்தா கூட ஒரு வேலை சமாதானம் ஆவாங்கதான். ஆனா மதியோட மைண்ட் செட்டும் அவளோட ஆட்டிடியூடும் அப்படி கிடையாது இல்ல. அவ எப்பவுமே போல்டா இருக்கிற பொண்ணு. அவளுக்கு இந்த டைம்ல பண்ணணும் இந்த டைம்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரு லெக்சரு ஒரு புரோட்டோகாரு அவ எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினைப்பா. அப்படி
அடமெண்டா ஆட்டிடியூடா இருக்கிறவங்க கிட்ட போய் திடீர்னு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா சுரேஷ் மேல அவளுக்கு கண்டிப்பா கோவம் வரத்தானே செய்யும். ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம மதியம் புருஷனுக்கு நல்ல டோஸ் கொடுத்துட்டா. அன்னை காலையில எந்திரிச்சு வந்து திரும்பி ஏதோ அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிருப்பாள் போல. வழக்கம் போல தேவையில்லாத வார்த்தையில யூஸ் பண்ணி மதிக்கிட்ட வம்புலுக்க மதி புடிச்சு நல்லா வாங்கி விட்டுட்டா. இங்க அவருக்கு மூஞ்சியே சுருங்கி போச்சு. உடனே மதி, நான் இங்க இருக்க மாட்டேன், இப்பவே கிளம்புறேன், எங்க வீட்டுக்கே போய் நிக்கிறேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அங்கேயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வரலான்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்பதான் நான் அவளுக்கு எஞ்சி சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். சரி சரி, ஏதாவது தேவையில்லாம பண்ணாதீங்க, அவங்களே பாத்துக்கிட்டும். மதியம் விவரம் இல்லாதவ எல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் சுரேஷும். 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டானவங்கதான். அவங்களுக்கு எப்ப இதெல்லாம் பண்ணணும், எப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான நல்ல அறிவு இருக்குது. நம்ம இதுக்காக அவங்களோட ரொம்ப பர்சனல் விஷயத்துல எல்லாம் தடவிடணும். கரெக்ட் தான் நீ. இவருக்கு இனிமேலாவது கொஞ்சமாவது புத்தி வரும் தான் நினைக்கிறேன். ஆனா இந்த சுரேஷ் கூட பாருங்களேன், இவங்க மாமா எது சொன்னாலும் அத வேதவாக்கா நம்பி போய் மதிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறான். அதுவும் ரூம சுத்தி சுத்தி வேற வந்தானா. அவர் சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த சுரேஷ் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. நம்ம சொல்றது கேக்குறானோ இல்லையோ, இவங்க மாமா சொல்லிட்டா போதும் அதை அப்படியே போய் எதனாலும் செஞ்சு மாட்டிக்கிறாங்க. இது வழக்கமா நடக்கிறது தானே ரேவதி. சுரேஷுக்கு தான் அம்மா அப்பா விட இவங்க மாமா தானே ரொம்ப முக்கியமா இருக்காரு. அப்ப அவங்க மாமா சொல்றது கேட்டு வர பிரச்சனையும் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். சரி ரேவதி, நான் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. பின்னாடி பார்த்தா பாக்யராஜ் நிக்கிறாரு. பாத்தீங்களா பாக்யராஜ், சுரேஷுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுங்க. இப்படியே தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன தங்கராஜ் அண்ணா சொன்னாங்க, அவனுக்கு அப்படி ஒரு பயம் பத்தி அப்படியே கண்ணை மூடிட்டு எதுவா இருந்தாலும் பண்ணிட்டான். அவனுக்குன்னு சுய அறிவே கிடையாதா? ஆமா மலரு, இவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவுங்கிறதே வரமாட்டேங்குது. மதிய கோவத்துல இருக்கா, அவளை எப்படி சமாதானப்படுத்தணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியல. ஆமா ஆமா, உங்களுக்கு அப்படியே எல்லாம் தெரியும் பாருங்க. ஒரு பொண்டாட்டி கோவமா இருந்தா அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் நீங்க ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன மலரு, நீ கோவமா இருக்கும்போது நான் உன்னை சமாதானப்படுத்தத்தானே செய்யறேன். ஆமா ஆமா, நீங்க அப்படியே சமாதானப்படுத்திட்டாலும் நேத்திக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாம எனக்கு எங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் பேசுறீங்க, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ட்டு கிளம்புறாங்க.